வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை முதலில் திமுக தான் அறிமுகப்படுத்தியதாகவும் பின் அதிமுகவும் அதனை பின்பற்றியதாகவும் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நலக் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அந்த கூட்டணியின் சார்பில் வானூர் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து வைகோ பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், மதவிலக்கு விவகாரத்தில் பொய் பேசுவதில் திமுகவும் அதிமுகவும் கூட்டாளிகள் என சாடினார். திமுக ஆட்சியில் அதிமுகவினரின் ஆலைகளிலும் அதிமுக ஆட்சியில் திமுகவினரின் ஆலைகளிலும் மது வாங்கப்படுவதாக வைகோ கூறினார். கனிம மணல், ஆற்று மணல் கொள்ளையை தடுத்தாலே அரசுக்கு 50,000 கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் என கூறிய அவர், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். பணம் பட்டுவாடாவை இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும் போது தடுத்ததாக ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம், ஒரு ஊர்ல பணம் கொடுக்கும் போது எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சது. ரோட்ல போற வண்டியில போற ரூபாயை செக் பண்றோம்னு பிடிப்பான். ஓட்டுக்கு கொடுக்கிற பணத்தை எலெக்ஷன் கமிஷன் தடுத்ததா இதுவரைக்கும் ஒரு ஊர்ல கூட நடந்தது கிடையாது.